கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கங்களும் பெருக கடவதென்று அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக தேவன் மீண்டுமாக நம்மை எல்லாரையும் ஒன்றிணைத்து மீண்டும் அவருடைய சத்திய வசனங்களிலே நாம் தியானிப்பதற்கு ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை கொடுத்தமைக்காக நாம் மீண்டுமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரங்களிலே நாள்தோறும் 6 மணிக்கு இந்த யூடியூப் சேனலில் நேரலையாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் மீண்டும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வாய்ப்பிலே நாம் ஒருவரோடு ஒருவர் நம்மை பார்க்க முடியாமல் போனாலும் தேவனுடைய சத்தியங்களை பார்ப்பதற்கும் அவருடைய வசனங்களை நாம் கேட்டு அதன்படி நடப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் கூற பாடத்தை நாம் பார்ப்போம். தேவன் நமக்கு இன்றைய நாளுக்கான நம்மளுடைய வாழ்க்கைக்கு புரோஜனமான ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த பாடத்தின் தலைப்பு சுயநீதி என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்றைக்கு பாடத்தை பார்க்க போகிறோம். செல்ஃப் ஜஸ்டிஸ், சுயநீதி. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களில் அல்லது பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட ஒரு சுயநீதி நம்மிடத்தில் காணப்படும். ஆனால் அது எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது, சபைகளிலே, ஐக்கியங்களிலே, குடும்பங்களிலே என்பதை இன்றைக்கு நாம் அதை சற்று வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனம். அதற்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. இந்த நாம் பார்க்கிற இந்த வேதாகம புத்தகத்திலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வாக்கியங்களை நாம் யாரும் சொந்தமாகவோ அல்லது நம்மளுடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இதை யாரும் பிரிண்ட் பண்ணலை. ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை வேத புத்தகங்களும் கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு இது எழுதப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் தேர்றதுக்கும் எந்த நற்கிரியும் செய்ய ஒரு தகுதி இருக்கிறதுக்காகவும் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பைபிள் ஒரு சாராருக்கு மட்டும்தான், இது எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குமானா அப்படி இல்லை. ஒருவேளை இது கிறிஸ்தவங்களுக்கு அல்ல, இது மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு அல்லது பல சமயங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுவும் இல்லை. இது ஒட்டுமொத்த மனுஷ ஜென்மங்களுக்கும் சந்ததிகளுக்கும் இது பொருத்தமுள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட புது சிருஷ்டிக்கு இது இன்றைக்கு தேர்றதுக்காக இருந்தாலும் 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த உலக ஜனங்கள் தேர்றதுக்காகவும் நற்கிரியை செய்யறதுக்கு தகுதி உள்ளவதற்காகவும் இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று நமக்கு ஏற்கனவே நிறைய பாடங்களில் நாம் இதை பார்த்துருக்கிறோம். ஆனாலும் இந்த பாடத்திற்கு அடிப்படையாக இந்த வேத வசனங்களை பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகலாம். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உபதேசம், இதுல ஒரு உபதேசம் இருக்கு. இந்த வேத வாக்கியங்கள்ல டாக்டரின் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பெயர் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அல்லது பெயர் சபைகள் இருக்கிறவங்க அவங்களுடைய டாக்டரின் திருத்துவ டாக்டரின் இருக்கு. ஆனா இதுல ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசத்துல நாம சரியானபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தியம் தான் உண்மையான சத்தியம் அப்படின்னு அந்த உபதேசத்துல, அந்த விசுவாசத்துல நாம இருக்கிறது தான் அந்த உபதேசம். சில பெயர் சபைகளில் இருக்கக்கூடிய
பலதரப்பட்ட கொள்கைகள், பலதரப்பட்ட டெனாமினேஷன்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அங்க இருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. பைபிள் சத்தியம், இந்த வசனம், தேவ ஆவியினால் எழுதப்பட்ட அருளப்பட்ட இந்த வசனம், இந்த உபதேசம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் இந்த உபதேசம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பார்க்கும்போது கடிந்து கொள்ளுதலுக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா எப்பவுமே இந்த உபதேசம் எப்படி இருக்காது, இந்த உபதேசம் சற்று கடிந்து கொள்வதற்காக கூட இருக்கும். அப்பப்ப நாம் என்ன பண்ணிக்கணும், அந்த மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி கடிந்து கொள்கின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அந்த கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வரும்போது தேவனை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றால் போல அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன பாதையில அந்த உபதேசத்தில் நாம் பின் செல்ல இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் அந்த கடிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு உண்மையான புது சிருஷ்டி, பரிசுத்தவான் என்னப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த கடிந்து கொள்ளுதலை அவர்களுக்கு ஏற்றதாய் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா இதுல ஒரு சின்ன ஒரு ஒளிமறைவு இருக்கு. புது சிருஷ்டியா வந்து புது சிருஷ்டியா வாழாதவங்க இந்த கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை ஏத்துக்கக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க. சோ இந்த கடிந்து கொள்ளுதல் அவசியம். இந்த கடிந்து கொள்ளுதலோடு கூட மூன்றாவதாக என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்துதல். சீர்திருத்தல், ஒரு சீர்திருந்தலுக்கு கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சில பாவங்கான காரியங்களை செய்யும் போது, நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவித்திலிருந்து நாம் வழி தவறி போகும்போது அல்லது நாம் பாதை மாறும்போது அந்த பாதையிலிருந்து சீர்திருந்தலுக்கு ஒரு நேர் வழி கொடுக்கக்கூடியதான் இந்த உபதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்த பைபிள் நம்மளை சீர்திருந்தலுக்கு கொண்டு வருகிறது. உண்மையான உடன்படிக்கை எடுத்த புது சிருஷ்டிகள் நம்மளுடைய ட்ராக் மாறும்போது, நம்மளுடைய பாதை மாறும்போது நாம இந்த பைபிள் இருக்கக்கூடிய தேவ ஆவியினால் எழுதப்பட்ட அருளப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள், இந்த சத்தியம் நம்மை ஒரு நேர் வழியில கொண்டு போறதை பார்க்கிறோம். அது ஏன் நம்ம நேர் வழியில கொண்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போது நாம சபையாவதுக்கு. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான்காவதாக நீதியை படிப்பிக்குதலுக்கும், ஒரு நீதியை கத்துக்கிறதுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது. அது என்ன நீதி அப்படின்னு பார்த்தா, இது தேவனுடைய நீதி. அநேக நேரங்கள்ல நாம திட்டத்தை அறிஞ்சிருக்கிறோம், அந்த திட்டத்திற்கு இருக்கக்கூடிய சில நீதிகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம கூட அப்பப்ப தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த நீதியிலிருந்து வழி மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய சொந்த சிந்தனை, சொந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு இந்த வேத வாக்கியம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது, அந்த அருளப்பட்ட வேத வாக்கியத்திலே நீதியை படிக்கக்கூடிய, அந்த நீதியை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரயோஜனம் நம்ம கிட்ட இருக்குன்றத இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒன்னு பார்த்தோம் உபதேசம். அதுல உபதேசம் இருந்தால் கண்டிப்பா கடிந்து கொள்ளுதல் இருக்கும். அந்த கடிந்து கொள்ளுதல் இருந்தால் அதுல ஒரு சீர்திருத்தல் இருக்கும். அந்த சீர்திருத்தல் இருக்கும்னா நீதி அதுல படிப்பிக்குதலுக்கான ஒரு விஷயம் கூட இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சோ இப்ப இந்த ஒரு வசனங்கள் இருந்து நாம் இந்த சப்ஜெக்டை பார்க்க போறோம். இந்த உலகத்துல அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயத்துக்காக தன்னுடைய உயிரையே பணைய வைத்து நிறைய ஊழியங்களையும் மற்ற காரியங்களையும் அவங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நாம கூட அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற சத்தியத்திற்கும் இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டிருக்கிற சத்தியத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. தன்னையே தான் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய பாதையில ஓடக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு நாள் கூட இந்த சத்தியத்தின் பாதையில ஓடி வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பில்லை. அது தேவன் ஒருவேளை அலோ பண்ணா. ஆனால் மாறாக நாம அவங்க பாதையில ஓடுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம ஓடிடுவோம். ஏன் ஓடிடுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அவர்கள் ஓடுவதற்கு பல வழிகள் உண்டு.
ஆனாலும் புது சிருஷ்டிகள் ஓடுவதற்கு ஒரே வழிதான். அது எந்த வழின்னா கிறிஸ்து. அந்த வழியில தான் நம்ம ஓட முடியும். அவர்களுக்கு கிறிஸ்துவை தவிர நிறைய வழிகள் இருக்கு. ஆனா கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டாலும் கிறிஸ்துவை தவிர நிறைய வழிகள் உண்டு. அந்த வழிகள் அவர்கள் ஓடனாலும் புது சிருஷ்டிக்கு ஒரே வழிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் என்கின்ற அந்த வழியிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதற்கு நம்ம பார்த்தீங்கன்னா நாம் எந்த பாதையில போகணும், எந்த பாதையை நாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ஓடும்போது, அதை நாம அதில் பயணிக்கும் போது இப்படி தான் சில நேரங்களில் பார்த்தீங்களா, இந்த பிக்சர் கொஞ்சம் பாருங்க. இதில் ரயில்வே ட்ராக்ல நிறைய ஒரு ரூட்ஸ் இருக்கு. நம்ம நிறைய நேரங்களில் இதை பார்த்துருப்போம். எந்த வழியில் ட்ரெயின் போகிறது, எந்த பாதையில் போனால் இந்த ஊருக்கு போகும், எந்த பாதையில் போனால் அந்த ஊருக்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இங்கே ஒரு கொஞ்சம் நமக்கு குழப்பத்தை கூட உண்டாக்கும். ஒரு புது சிருஷ்டி கூட இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும். என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ரூட்ல போகிறது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த குழப்பங்கள் மத்தியில் பாருங்க, இந்த நேராக போனால் இந்த ஒரு ரூட்டுக்கு போகக்கூடியது, அந்த பக்கம் போனால் அது ஒரு ரூட்டுக்கு போகக்கூடிய அல்லது வேற ஊர்களுக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த பலதரப்பட்ட குழப்பமான பாதைகளில் போகும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த பாதையில தான் இந்த ட்ரெயின் போகணும் அல்லது அந்த பாதையில தான் அந்த ட்ரெயின் போகணும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற ஒரு பாதையை மாற்றக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது. அந்த கருவி தான் பார்த்தீங்கன்னா இந்த கருவி. இவர் தான் அந்த பாதையை மாற்றக்கூடியவரா இருப்பார். அதே போலத்தான் புது சிருஷ்டியாக நாம கூட பாருங்க இந்த பாதையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்போ அது எல்லாமே நமக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்தாச்சு. ஆனாலும் அந்த பாதையை மாற்றக்கூடிய ஒரு கருவி அந்த இடத்துல அந்த தண்டவாளத்தை இன்னொரு பாதைக்கு செல்லக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு உதவியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படித்தான் அந்த தண்டவாளத்தை அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த பாதைக்கு மாற்றார். அதே போல புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம கூட நம்ம சில நேரங்களில் நம்ம பாதை தவறாக இருக்கும்போது அந்த பாதையை அந்த ஒரு கருவி, அந்த கைப்பிடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருவியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, கண்டிப்பா நாம சில நேரங்களில் அது எப்படி நல்ல பாதையை காட்டுதோ அதே போல நம்மளுடைய வேதாகமம் கூட அந்த நீதியை படிப்பிக்குதலுக்குரிய ஒரு நல்ல பாதையை காட்டக்கூடியதா இருக்கிறது. வேணா ஒரு வீடியோனா கிளிப்பிங் பார்க்கலாம். நீங்க அந்த வீடியோவில் எப்படி அது தடத்தை சரியா மாத்திக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க இந்த வீடியோவை. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த வீடியோவை நீங்க கவனமா பாருங்க. இந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. நிறைய ட்ராக் அந்த பக்கம் கூட இருந்துச்சு. ஆனாலும் அந்த ட்ராக்கை தாண்டி எந்த பாதையில அந்த ட்ரெயின் போகணும் அப்படின்னு அந்த இவர் பண்ணி வச்சிருந்தாரோ, அந்த ட்ரெயினோட இயக்குனர் அல்லது அந்த பாதை காட்டக்கூடியவர் எப்படி பண்ணி வச்சிருந்தாரோ, நேராக வர வேண்டிய ட்ரெயின் அடுத்த பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய, அது வேற சரியான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அல்லது அந்த ட்ரெயின் எந்த ஊருக்கு போனோமோ அந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை கூட சில நேரங்களில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதை மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பாதை மாறக்கூடியதா இருக்கிறத பத்தி நாம ஒரு வசனங்கள்ல படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாருங்க, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கோட் பண்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பத்தி அவர் சொல்லக்கூடிய தன்னுடைய எல்லா அந்த சுயமான வாழ்க்கை சரீரத்தை அவர் என்னென்னலாம் பண்ணார், தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த பிலிப்பு புத்தகமா இருக்கிறது. இந்த பிலிப்பியர்ல அவர் தான் கஷ்டப்பட்டது, தான் வேதனைப்பட்டது, தான் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்றார். எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒன்று தான் இந்த பிலிப்பியர். இந்த நிருபத்தை அவர் எழுதினார். அதுல தான் அவர் சொல்றார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமா இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் ரொம்ப கிட்டத்தில் இருக்கும்போது மாத்திரம் இல்ல, ரொம்ப தூரமா இருக்கும் போதும் இப்பொழுதும் நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
அது என்ன? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவர் ரொம்ப அழகா சொல்றார். நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? பிரயாசப்பட வேண்டும். அது எப்படி பிரயாசப்படணும்னு சொல்றாருன்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும். நமக்கு பயம் இருக்குமா? நம்ம ரட்சிப்பு, நம்மளுடைய சொந்த ரட்சிப்பு அது நிறைவேறத்துக்கு நாம பிரயாசப்படணும். ஆனா அது எப்படி படணும்னா, நடுக்கத்தோடும் பயத்தோடும் படணும் அப்படின்னு சொல்றாரு. உடன்படிக்கை பண்ணின புது சிருஷ்டி ஆகிய நாம், நமக்குள்ள ஒரு விரோதமான ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை என்னன்னா, நாம உடன்படிக்கை பண்ணும்போது தேவனுடைய சித்தத்துக்கு தான், தேவனே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு நிலையில விட்டுட்டு, தேவனின் சித்தம் விட்டு நம் சுய சித்தத்தை, நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ளும் போது அந்த இடம் நமக்கு சில பயத்தையும் நடுக்கத்தையும் தரக்கூடியதா இருக்குது. எதற்குன்னா, நம்மளுடைய ரட்சிப்பை நிறைவேறத்துக்கு அப்படின்னு சொல்றார். பலவிதமான பாதைகள் உண்டு. சத்தியத்துல தெளிவில்லாத போது, ஒருவேளை நமக்கு சத்தியத்துல தெளிவு இல்லை, சத்தியம் தெரிஞ்சிடுச்சு, நம்ம உள்ள வந்துட்டோம், ஆனா அதற்கான தெளிவுகள் இல்லாத போது புது சிருஷ்டிகள் எதிரியடியான ஒரு காரியங்களை சில செய்வாங்க. அதுல அவங்க வாழ முடியாது, அதுல வளர முடியாத ஒரு தன்மை வந்துடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ரட்சிப்பை அவங்க நிறைவேற்ற பிரயாசப்படும் போது, அந்த மாதிரி தன்னுடைய ரட்சிப்பை அவங்க நிறைவேற்றத்துக்கு அவங்க பிரயாசப்படுறதுக்கு ரொம்ப தடையா இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி தான் இப்ப சப்ஜெக்ட் குள்ள பார்க்க போறோம். ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு வெளிப்படையான விஷயங்கள். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த வெளிப்படையான விஷயம் நிறைய விஷயம் இருக்கு. நாம செய்யற பாவங்கள், சில சகோதரர்களுக்கு விரோதமான, சில சகோதரிகளுக்கு விரோதமான செய்யக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு அது கண் கூட நமக்கு தெரியும். அதை நம்ம பார்க்கலாம். சோ அதை பார்க்கக்கூடிய வெளிப்படையான தன்மையில் இருக்கக்கூடியதான் அந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அது வெளிப்படையாவே தெரியாது. அது ரெண்டாவது ரகம் சொல்லலாம். முதல் ரகம் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். ரெண்டாவது ரகம் அது வெளிப்படையா தெரியாது. இந்த உடன்படிக்கைக்கு அது விரோதமானது. தம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு அது மிகவும் ஆபத்தானது. அததான் இங்க சொல்றாரு, நீங்க அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். ஏன் தெரியுமா? இந்த இரண்டாவது ரகம் அது வெளிப்படையா தெரியாது. அது உடனடியாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்காது. அது ஒவ்வொரு சகோதர சகோதரி கிட்ட அது இருக்கும். ஆனா அது ஏன்னா அது வெளியே தெரியாது. அது நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கற்களாய், நாம புது சிருஷ்டியா வளர்வதற்கு அது என்ன பண்ணாதுன்னா, நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. சோ அதுதான் பார்க்கிறார். அப்போ இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணுமா இல்லைங்களா? இன்றைக்கு வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில, இந்த உலகமே ஒரு லாக்டவுன் டைம்ல நாம வீட்டுகள்ல முடங்கி கிடக்கும் பொழுது, தேவனே எங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறது, உம்முடைய திட்டம் என்ன, இதெல்லாம் நம்ம யாரும் கேட்க முடியாது. ஏன்னா எல்லா திட்டங்களையும் தேவன் நமக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கார், இது கொடுத்திருக்கிறார். சோ இந்த எளிதில் கண்டுபிடிக்க முடியாதது நிறைய இருக்கு. இது கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாதான்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நிறைய இருக்கு, அது வெளிப்படையா தெரியாது. அதுல இன்னைக்கு நாம ஒன்ன பார்க்க போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளிப்படையா தெரியாத சில விஷயங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமா தன்னுடைய ரட்சிப்பை அதை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு மிகவும் அது அவர்களுக்கு உதவி செய்யும். ஆனா அது அவர்களுக்கே தெரியாது. ஒருவேளை சொன்னா கூட அதை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய அழைப்பு எது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வி, நம்மளுடைய அழைப்பு எது? நாம சபையா வரத்து தான் வந்திருக்கிறோம், திரள் கூட்டமா வர்றதுக்காக இங்க வரல. தேவன் அழைத்த நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை, அதாவது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பா சொல்லணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளன் மணவாட்டிகளாய் மனைவியா நாம போறதுக்கு தான் வந்திருக்கிறோமா தவிர, அதை விட்டுட்டு நாம திரள் கூட்டமாகவோ அல்லது இரண்டாம் மரணத்துக்கு போறதுக்காக நாம இங்க வரல. நாம வந்தது எதுக்குன்னா, தேவனுடைய நோக்கம் அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவி ஆகிறதுக்கு தான். ஸோ இதில் நாம சரியா இருக்கிறோமா, அல்லது இந்த நோக்கத்தோட நாம நம்மளுடைய பாதை தவறாம ஓடிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுல முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கிறோம். ஒன்று,
ஏற்கனவே ஒரு ரகம் பார்த்தோம், அது வெளிப்படையா தெரியும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அதை விட்டுட்டு வெளிப்படையா தெரியாத ஒரு ரகம் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு. அடுத்த வசனம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பயமாக எண்ணுகிறேன். என்ன சொல்றாருன்னா 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும். அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறதுக்காக நியாயப்பிரமாணத்தினால் வர சுய நீதியை நான் உடையாமல் கிறிஸ்துவை அந்த விசுவாசத்துல நான் தேவனை பற்றுகின்ற அந்த தேவனுடைய நீதியை உடையவனாய் இருந்து 10ஆம் வசனம் சொல்றார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். நான் முதல் உயிர்த்தெழுதல தகுதி ஆவறதுக்கு நான் நியாயப்பிரமாணத்தினுடைய சுய நீதி அது வேண்டாம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அதன் மூலமா வரக்கூடிய தேவனுடைய நீதி உடையவனாய் இருந்து நான் முதல் உயிர்த்தெழுதல்ல உயிர்த்தெழணும். அதனால அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பயமாக எண்ணுகிறேன். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சுய நீதி என்ற தலைப்புல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சுய நீதி இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு சில சகோதரர்கள் ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவ ஜீவத்தை விட்டு தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே போய் பின்மாற்றம் அடைந்தவர்கள் அல்லது வெளியில விலகி போயிருக்கிறவங்க அப்படின்னு பார்க்குறவங்க எதுல போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுய நீதியில தான் போயிருக்காங்க. இந்த சுய நீதியில போயிருந்தனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அவங்க தேவனுடைய நீதிக்குள்ள வர்றதுக்கு அவங்களால அது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப சரியா அவர் பிலிப்பு அந்த பட்டணத்தில் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். நான் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வர தேவனுடைய நீதியை அது உடையவனாய் நான் இருந்து கிறிஸ்துவோட நான் உயிர்த்தெழணும், அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்கு அடையணும். அதற்காகத்தான் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நஷ்டம் என்றும் குப்பையும் என்றார். ஸோ நமக்கு அந்த மாதிரி தேவனுடைய நீதி இருக்கா? ஸோ இந்த நீதியில அந்த சுய நீதியில ஏன் இந்த சுய நீதி வந்தது அப்படின்றத நம்ம ஒரு 2 தலைப்புக்குள்ள நம்ம பார்க்கலாம். முதல் தலைப்பா அசத்திய அனுபவம். ஏன் நமக்கு இந்த சுய நீதி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அசத்திய அனுபவம். ஏற்கனவே நம்ம எல்லாரும் எங்க தான் இருந்துட்டு வந்திருக்கிறோம். அசத்திய அனுபவம். இதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோமோ அது எல்லாமே அசத்திய அனுபவம். நாம கூட சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா இந்த அசத்திய அனுபவங்களை உண்மையான சத்தியத்தை ஜாயின் பண்ணிடுவோம். அதுதான் இங்க பிரச்சனை. இந்த உண்மையான சத்தியம் அது ஒரு சுய நீதியா இருக்காது, அது தேவனுடைய நீதியா இருக்கும். ஆனால் இந்த உண்மையான சத்தியத்தை விட்டுட்டு ஒரு அசத்தியமான அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள ஜாயின் பண்ணி அப்படின்னா என்ன பண்ணுவோம், எதெல்லாம் நமக்கு அசத்தியமா இருந்துச்சோ
அந்த உண்மையான சத்தியத்துல வந்து ஆஹா ஓஹோ மிகப்பெரிய சத்தியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நாம தான் என்ன பண்ணுவோம்னா கடைசியில அங்க அப்படி இல்லை இங்க இப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அசத்திய சத்தியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா கொண்டு வந்து உள்ள வச்சிருவோம், அதை ஜாயின் பண்ணிடுவோம். இது வெளிப்படையா தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா இது தெரியாது. யாராவது சொன்னா கேட்டுப்பாங்களான்னா கேட்டுக்க மாட்டாங்க. இல்லைங்க உங்களுக்கு இது மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அசத்திய அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒன்னா பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன இருக்குன்னா மாம்ச சரீர உடல். இந்த உடல் மாம்ச சரீரம் தானே. இந்த மாம்ச சரீர உடல்ல தேவன் இந்த மண் பாண்டத்துல தான் ஒரு பொக்கிஷத்தை குத்துற. நாமெல்லாம் மண் பாண்டங்கள் தானே. இந்த மண் பாண்டத்துக்குள்ளதான் அவருடைய உண்மையான பொக்கிஷம் இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை தூக்கி சுமக்கிறது கூட நமக்கு வெயிட்டா இருக்கிறதுனால அந்த பலவீனத்தினால் என்ன பண்றோம்னா நம்மளுடைய சுயநீதியை சாதகமா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எப்படி இது இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில போகும்போது யாராவது அதற்கு நாம பதில் சொல்லணும்னா நம்மளுடைய சுயநீதியில சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதை தூக்கி சுமக்கணும். நம்ம தூக்கி சுமக்கிறதுக்கு யாரும் என்ன ஆகல, ரெடி ஆகல. ஏன்னா மாம்ச சரீரம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நம்மளுடைய சுயநீதியை அது நம்மளுக்குள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கு. தேவனுடைய திட்டத்துல வாய்ப்பை நம்ம இழந்து போறதுக்கு யார் யாரோ இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் இந்த சுயநீதியில தான் இருக்காங்கன்றத நம்முடைய சகோதரர்கள் இங்க கோட் பண்ணி காட்டுறார். சோ அப்படிப்பட்ட சுயநீதியில் இருக்கிறவங்கல்ல அநேக சிருஷ்டிகளும் அநேக சகோதரர்களும் இருந்தாலும் வேதத்திலிருந்து யார் இந்த சுயநீதியில விழுந்து போனாங்கன்றத நாம ஒரு சில வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்க்கலாம் சாத்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் சாத்தான் தான் போயிட்டார். வாசிக்கலாம் ஒரு வசனம், ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அடுத்த வசனம் 13 வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். 14 வசனம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, நான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய படிச்ச வசனங்கள் தான். ஆனாலும் ஒரு இந்த சுய நீதிக்காக நாம் பார்க்கலாம். வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. அவர் சொன்னார் சாத்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாய் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. அவர் என்ன பண்ணிருக்கார் தெரியுங்களா? அவர் தேவன் கொடுத்த திட்டம் வேற. தேவன் அவர் ஒரு திட்டம் கொடுத்து இந்த திட்டத்தை நீ போய் பண்ணுன்னு சொன்னா, அவர் வேற ஒரு திட்டத்துல அவர் என்ன பண்ணிட்டார்னா யோசனை பண்ணிட்டார். தேவனுடைய நீதியில ஒரு விஷயத்தை போய் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய சுய நீதியில என்ன பண்ணிட்டாருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டார். என்ன பண்ணார்னா அவரே பேசிக்கிட்டார். நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. தேவனை ஒரு நீதி கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொன்னார். ஆனா இவர் தன் சுய நீதியில அவர் ஒரு வேலையை செஞ்சிட்டார். என்ன வேலை தெரியுங்களா? யாருமே இல்லாத இடத்துல இவரே ஒரு பிளான் பண்ணி இவருடைய சுய நீதிக்கு இவர் ஒரு செயலை செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டார்னா தேவனுடைய நீதியை எடுத்து போட்டு தன்னுடைய சுய நீதியை வச்சார். அதனால தான் மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த லூசிபர் எங்க வந்துட்டாரு? கீழே வந்துட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது அவர்கிட்ட இருந்த சுயநீதி. யாருன்னா இருந்தாங்களா பக்கத்துல? அங்க யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்துல அவரே ஒரு பிளான் பண்ணி அவரே பேசி என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய சுய நீதியை அங்க கொண்டு வந்துட்டார். சில நேரங்கள்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் நாம கூட
நம்மளுடைய யாரும் இல்லாதப்ப கூட நாம் என்ன பண்ணிடுவோம்னா நம்மளுடைய சுய நீதியை வச்சு நாமே ஒரு செயலை பண்ணிடுவோம், நாமே ஒரு திட்டம் வகுத்துருவோம், நாமே சில சிந்தனைகளுக்குள்ள போயிடுவோம். இது இப்படிதான் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில போயிடுவோம். எப்படின்னா நாம கூட சாத்தானுடைய சில குணலட்சணங்கள் வரும்போது இந்த சுய நீதியில நாம தள்ளப்பட்டுடுவோம். ஸோ அதுதான் நமக்கு எச்சரிக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுய நீதியில சாத்தான் இருந்தார், அவரே ஒரு பிளான் பண்ணிக்கிட்டார், யாருமே இல்லை, தன் இருதயத்திலேயே அவர் சொல்லி அதுல ஒரு செயல் பண்ணார். நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் அங்க வந்து ஆராதனை கூட்டத்தின் நடுவில் இருப்பேன், நான் உன்னதமானருக்கு ஒப்பாவேன், இது அப்படி சொல்லிட்டார். ஸோ இதை நம்ம பார்க்கிறோம், சாத்தான் தன்னுடைய சுய நீதியை கொண்டு வந்துட்டார். ரெண்டாவதாக பார்க்கும்போது யார் பார்த்தீங்கன்னா சாத்தானின் தூதர்கள், நம்ம அவங்கள பார்க்கலாம். ஸோ சாத்தானின் தூதர்கள் பார்க்கும்போது யூதா 6ஆம் வசனம். யூதா 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, இதே போல அவனுடைய தூதர்கள், சாத்தானுடைய தூதர்கள் கூட ஆதி மேன்மை ஒன்று இருந்துச்சு. அந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய ஒரு வாசஸ்தலம், தேவன் கொடுத்த நீதி, அந்த வாசஸ்தலத்தை விட்டுட்டு என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? தனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்திட்டாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு ஸ்தானம், ஒரு ஆதி மேன்மை, ஒரு வாசஸ்தலம் கொடுத்தார். அதை விட்டுட்டு அவர்களாகவே சுய நீதியில தங்களுக்கென்று ஒரு ஸ்தானம், ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் அந்த சுயநீதி. இவர்களும் எப்படிதான் இருந்தாங்க தெரியுங்களா? மறைமுகமாகவே செயல்பட்டாங்க, தெரியல, மறைமுகமாகவே செயல்பட்டாங்க. இது யாருக்காவது முதலாம் உலகத்துல தெரிஞ்சிருக்குமான்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மறைமுகமாக செயல்பட்டிருக்காங்க. இது நம்ம ரெண்டாவது பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம், சாத்தான் கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய சுய நீதியில தேவன் கொடுத்த நீதியை விட்டுட்டு சுய நீதியை கொண்டு வந்தார். ரெண்டாவது பார்க்கிறோம், அவருடைய தூதர்கள், சாத்தானின் தூதர்கள் கூட அந்த ஆதி மேன்மையை விட்டுட்டு அவர்களாகவே ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய சுய நீதியில ஒரு ஸ்தானத்தை எடுக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு சுய நீதியை பத்தி பார்க்கலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாம்ச இஸ்ரேல் மக்கள், ஜனங்கள் தான். இந்த மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் தான் அவங்க ஒரு சுயநீதி எடுத்தாங்க. வாசிக்கலாம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. பாருங்க, சகோதரரே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா, மாம்ச இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றார், மாம்ச இஸ்ரவேலை பார்த்து, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தான், அதற்காக நான் தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் பண்றேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கு, தேவனை பற்றிய வைராக்கியம் நிறைய இருக்கு, அவர்களை குறித்து நானே சாட்சி சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை பத்தி சாட்சி சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சாட்சி சொல்றார். என்ன சாட்சின்னா, அவங்களுக்கு தேவனை பற்றிய வைராக்கியம் இருக்கு, ஆனா அந்த வைராக்கியம் எப்படி இல்லைன்னா, ஆகிலும் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல அப்படிங்கிறார். அவங்க தேவனுக்காக எதை செய்யல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் செஞ்சாங்க, நிறைய வைராக்கியம் இருந்துச்சு, அவங்க செஞ்சாங்க தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றார், நிறைய அவங்களுக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் அது ஆவிக்கேற்ற வைராக்கியமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்படி அறிவுக்கேற்ற அப்படின்னு சொன்னா முட்டாள் அப்படின்னா ஒரு வைராக்கியம், முட்டாள் மாதிரி ஒரு வைராக்கியம் வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்றார். சோ 3ஆம் வசனம் சொல்லுது, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவங்க தேவ நீதியை அறியாம ஒரு சுய நீதியை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுய நீதியை நிலைநிறுத்துறதுக்கு தான்,
அதுக்கு தான் அவங்க தேடினாங்க, அதை தான் அவங்க பார்த்தாங்க. தேவ நீதிக்கு அவங்க கீழ்ப்படியல. ஆனா அவங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய எல்லா காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க வாழும்போது அந்த ஜனங்கள்ல நான் சுயமாய் வரவில்லை, என் பிதா என்ன அனுப்பினார் சொன்னபோது, யார் அந்த பிதா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. இவங்க நிறைய வைராக்கியம் வச்சாங்க, தேவன் மேல பற்று வச்சாங்க. இயேசு கிறிஸ்துவையே அவருடைய குமாரன் கூட பார்க்காம இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவரையே சாத்தானின் தலைவன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீ ஓய்வு நாள் அசட்ட பண்றன்னாங்க. ஏன்னா தேவன் மேல அவ்வளோ பக்தி, வைராக்கியம். ஆனா அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்றபடி இல்லை. ஏன் தெரியுமா அறிவுக்கேற்றபடி இல்லைன்னு சொல்றாரு? அவங்க தேவனுடைய நீதியை அறியாமல், ஒருவேளை தேவனுடைய நீதியை அவங்க அறிஞ்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, புரிஞ்சிருந்திருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை விட்டுட்டு மாற அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் சுய நீதியை தேடல நிலை நிறுத்துறதுக்கு. ரொம்ப அழகான வசனம், வேணா படிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். பாருங்க, தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறாங்களாம். அதுதான் பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் தான் சுய நீதியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க நிலைநிறுத்தத்துக்கு வந்தாங்க. நாம கூட இன்னைக்கு இந்த லாக்டவுன் டைம்ல இந்த யூடியூப் சேனல் வழியா நம்ம நிறைய இப்போ சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கிறோம். நாம கூட தேவனுக்காக ஏதாவது செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். உண்மைதானே? பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம இதை என்ன பண்ணியிருக்கோம், உண்மையா நினைச்சு தேவனுக்காக எதையாவது செய்வோம் தான் வந்திருக்கிறோம். இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியாது. ஆனா கேட்டு ஐயோ இந்த மாதிரி உண்மையான சத்தியத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு உடன்படிக்கை எடுத்து உள்ள வந்த பிறகு, தேவனே உம்முடைய சித்தத்தை மாற்றுனா நான் செய்வேன்னு சொல்லி நான் ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு கூட ரெடியா இருக்கிறேன். நிறைய சகோதர சகோதரிகள்லாம் நீங்களே உங்களை இன்னைக்கு அதை என்ன பண்ணிருங்கன்னா உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சத்தியம் கேட்கும் போது என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க. நான் இதற்காக நான் அதை செலவிடுவேன், அதற்காக இதை நான் செய்வேன், சத்தியத்துக்காக நான் என்னைய தத்தம் செய்யறேன், நான் என் வீட்டை கொடுக்குறேன், வாசலை கொடுக்குறேன், நான் என்னுடைய சொந்த படிப்பை கொடுக்குறேன், எதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். பண்ணுவோமான்னா கண்டிப்பா பண்ணுவோம். இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மத்தியில நம்மளுடைய புது சிருஷ்டிகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா தேவனுக்காக உண்மையா இருப்போம், அதுல மாற்று கருத்து இல்ல. அவருக்காக ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு கூட நம்ம இருப்போம். தேவன் மேல வைராக்கியம் வச்சிருக்கோம். 10 பேர் அடிக்க வந்தா கூட அடியை வாங்கிடுவோம், வைராக்கியம் வச்சிருக்கோம். ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இருக்கா? இதுதான் கேள்வி. இப்ப நீங்க வச்சிருக்கிற வைராக்கியம் அத்தனம் அறிவுக்கேற்ற வைராக்கியமான தேவன் நம்மளை பார்த்து கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இது அத்தனையும் அறிவுக்கேற்ற வைராக்கியமா இருக்கு? நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்கிட்ட எவ்வளவு பெரிய வைராக்கியம் இருக்கு. நம்ம இப்போ யாராவது நம்மளை தேடி வந்தாங்கன்னா, ஒரு பெயர் சபைக்காரர்கள், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? திருத்துவ சப்ஜெக்டை கேட்டு அந்நிய பாஷையை பார்த்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம வரிசையா சொல்ல ஆரம்பிச்சிரும். அந்த வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியம் அது அறிவுக்கேற்ற வைராக்கியமும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை நாமே நிதானித்து பார்க்கலாம். அந்த அறிவுக்கேற்ற வைராக்கியத்துல நாம இருந்தோமேனா தேவனுடைய நீதியை நாம தேடுவோம், சுய நீதியை நாம தேட மாட்டோம். நம்ம நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம்னா சுய நீதியை தேடுவர்களாக இருக்கிறோம். இங்க வந்த பிரச்சனை உண்மையாகவே ஆபிரகாமுக்கு தான் என்ன சொன்னார்னா வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கு அவங்களுக்கு வந்துச்சா அந்த வாக்கு தத்தம்னா வரல. என்ன காரணம்? அன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரும் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த அவங்க தேடினாங்க. தேவ நீதிக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. அந்த வாய்ப்பு தான் இப்ப யாருக்கு வந்திருக்குன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத நமக்கு வந்திருக்கு. அப்ப அந்த ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு அந்த சுய நீதியை நாம் எடுத்துட்டு தேவ நீதியை நாம் ஃபில் பண்ணும்போது, இதுதான் கண்ணுக்கே தெரியாது, இது வெளிப்படையா தெரியாது. யார்கிட்டேனா போயிட்டு பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு சுயநீதி இருக்குன்னு சொல்லி பாருங்க, ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க.
உங்களுக்கு ஒரு சுயநீதி இருக்கு சொல்லி பார்த்தோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. யாரை பார்த்து சுயநீதி இருக்கு நீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சுயநீதி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். நம்ம அதுக்கு அடுத்து தான் வரப்போறோம். சோ தேவனுடைய வைராக்கியம் செயல்படுத்தக்கூடிய நாம இது தேவநீதியா சுயநீதியா அப்படின்னு நாம என்ன பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்றாங்களோ அதே போல இந்த சுயநீதி ஒரு புது சிருஷ்டிக்கு இருந்தா அது கொரோனா வைரஸ் மாதிரி தன்னையும் கெடுத்துரும், சபையில் இருக்கிறோம் மற்றவங்களையும் கெடுத்துரும். அந்த சுயநீதியை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை வளர விடக்கூடாது. அது தெரியாது. இன்னைக்கும் கொரோனா வைரஸ் எப்படிதான் இருக்கு, யாருக்குமே தெரியல. வைரஸ் கண்ணுக்கு தெரியுதானா தெரியல. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 3 விஷயம் பார்த்தோம். லேசா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், அதை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். சாத்தான் அவர் கூட என்ன பண்ணாருன்னா தேவன் கொடுத்த நீதியை விட்டுட்டு அந்த நீதியில ஒரு வேலை செய்ய சொன்னார். அந்த வேலையை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார்னா சுய நீதியில யாரும் இல்லாம அவரே ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டார். அதுல ஒரு செயல் பண்ணிக்கிட்டார். நான் வானத்துக்கு ஏறுவேன்னார். இது சாத்தான். இரண்டாவது பாத்தீங்கன்னா சாத்தானின் தூதர்கள் அவங்க ஆதி மேன்மையில இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிங்காசனம், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்க என்ன பண்ணாங்களா அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு சுய நீதியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ அன்புக்குரிய சகோதரர்களே, மூன்றாவதாக மாம்ச இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்களாம் தெரியுங்களா? மாம்ச இஸ்ரவேலர்கள் அவங்க தன்னுடைய தேவனை பற்றும் வைராக்கியம் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்றபடி இருந்ததானா? இல்ல. அது எப்படி இருந்ததான்னா முட்டாள்கள் இருந்த ஒரு வைராக்கியம் தான் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. நீங்க வரி கொடுக்கலாமா, வரி செலுத்தலாமா, தன் சுய நீதியை கொண்டு வரதுக்காக நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த சுய நீதி தான் அது வெளியில தெரியாது, அது மறைமுகமா இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். சோ விழுந்து போன நம்ம சாத்தானுடைய தூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுய நீதிக்கு இடம் கொடுத்துட்டாங்க. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில புது சிருஷ்டியின் வாழ்க்கையா வாழறது நம்ம உண்மைன்னா நம்ம வாழ்க்கையில சுய நீதியின் வாழ்க்கையா அல்லது தேவனுடைய நீதியின் வாழ்க்கையா சிந்திப்போம். கண்டிப்பா இதை சிந்திக்கும் போதுதான் தேவன் நமக்கு சில விஷயங்களை கொடுப்பார். ஏன்னா அதுக்கு என்ன தெரியாது, அடையாளம் தெரியாம வெளியே தெரியாம இது ஒரு சகோதரி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களா இருக்கும். சோ தேவனுடைய வார்த்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய வார்த்தை எப்போதுமே எப்படி இருக்காதுன்னா பாசிட்டிவாவே இருக்காது. எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். நான் எப்போ போனாலும் ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லணும், என்னை பத்தி பெருமையா பேசணும், என்னை பத்தி அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் இருக்காது. சில நேரங்கள்ல அது நெகட்டிவா கூட இருக்கும், நம்மளை குத்தும். அதுதான் நம்ம முதல்ல படிச்சோம், 2 தீமோத்தேயுல படிச்சோம். அது சீர்திருந்தலுக்குரியது, ஒரு நீதியை படிப்பிக்கலுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம்னா ஒரு மெசேஜ் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி இருக்காது என்பதை நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கணும். இது கூட தேவ நீதி தான். இது தேவ நீதி. நமக்கு சில ட்ரைனிங், நமக்கு சில கட்டுப்பாடுகள், நமக்கு சில செயலாற்றங்கள் நாம நிதானித்து பார்க்கக்கூடிய சில தேவனுடைய மனிதர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சில பிரசங்கங்களை செய்யும் போது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது அது நமக்கு மைனஸாக கூட இருக்கலாம், அது நெகட்டிவா கூட இருக்கலாம், பாசிட்டிவா இருக்காது. என்னை பத்தின பாசிட்டிவ் மைண்ட் அங்க வராது. சோ அன்புக்குரிய சகோதரர்களே, அதை தான் நாம என்ன பண்ணணும்னா நிதானித்து அறிந்து கொள்ளணும். ஏன்னா இது வெளியே தெரியாது தான். அப்ப கண்டுபிடிக்க முடியாதா? இப்படி ஒரு கேள்வி கேட்டா, வெளியே தெரியாமையே சுயநீதி போயிடுச்சுன்னா அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, சுயநீதி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்க போயிடலாம். இப்போ அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா முதல் ஒண்ணு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம யாரை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம்? ஏற்கனவே உதாரணம் பார்த்துட்டோம். பெருமை இருந்துச்சுன்னா அவங்க சுயநீதியில இருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அது தெரியாது, வெளியே பெருமை இருக்கிற மாதிரியே தெரியாது. அவங்க பேச்சு, அவங்க செயல், அவங்க நடத்தை, அவங்க தன்னை படுத்தின உயர்ந்த ஒரு நிலை, தன்னை பத்தி எப்பவுமே உயர்வாவே எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு மாறிடும், அவங்களுடைய சூழ்நிலை மாறிடும். அவங்க தன்னை மேம்படுத்திட்டே எல்லா இடத்துலையுமே தன்னை போக்கஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னை பத்தி தான் நீங்க பேசணும்,
இந்த சகோதரனா என்னை பத்தி பேசுப்பா, நான் இருக்கேன்பா உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை பத்தி என்ன பண்ணுவாங்கன்னா பெருமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, ஒரு சகோதரனுக்காக இன்னொரு சகோதரன் என்ன பண்ண முடியாதான், ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம சபைகளில, நம்ம வாழக்கூடிய நிலைகளில கூட ஒரு சகோதர சகோதரிகளுக்காக நாம் என்ன பண்றோம்னா, நான் உனக்கு இருக்கேன், நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பெருமை தான் என்ன ஆகுதுன்னா, அவர்களையே என்ன பண்ணுது, தெரியாமலேயே, அவங்களுக்கு தெரியாது இது பெருமை தான் அப்படின்னு தெரியாது. நான் இன்னொரு சகோதரருக்கு உதவி தானே பண்றேன், இன்னொரு சகோதரிகளை நான் அரவணைக்கிறேனே, நான் இன்னொரு சகோதரர்களுக்கு தெரியலன்றதை நான் சொல்லி கொடுக்கிறேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டம் போயிட்டு அது எப்படி மாறுதான்னு பாத்தீங்கன்னா, அந்த சகோதரர்கள் மேட்டிமை, எனக்கு இவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும், அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும், இதனால தான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவர்களாகவே தன்னை மேட்டிமைக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இது சுயநலத்தினுடைய ஒரு கட்டம். இதேதான் யாருக்கு வந்துச்சு தெரியுங்களா, சாத்தானுக்கு வந்துச்சு. மேட்டிமை, நான் வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டங்களில் நான் என்ன பண்ணுவேன், அங்க வருவேன், தேவனுக்கு நிகராய், தேவனுக்கு சரிசமமா, அல்லது நான் அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதுதான் இங்கேயும் அந்த பெருமை உள்ளவர்கள் தன்னைத்தானே மேம்படுத்தி அவங்க தன்னுடைய பேச்சு செயலை எல்லாரும் தாங்கிட்ட வரணும்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க நினைப்பாங்க, தான் தான் ஃபோக்கஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க தான் இது ஒரு சுய நீதி, இது சாத்தானுடைய குணலட்சணமா இருக்கிறது. ஸோ அன்புக்குரிய சகோதர ஒருவேளை நாம பேசும்போது, நம்ம சகோதரர்கிட்டயோ சகோதரிகிட்ட நம்ம பேசும்போது, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசின வார்த்தைகள்ல நான் ஏதாவது பெருமையா பேசியிருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம எப்பயாவது பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கேட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம பெருமையா பேசுற மாதிரியே நமக்கே தெரியாது, ஆனா பெருமையா பேசியிருப்போம். அதை கண்டே பிடிக்க முடியாதான். இப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலமா இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலைகள்ல இருக்கும். ரெண்டாவது, முதல்ல பார்த்தோம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும், அது பெருமையினுடைய உச்சக்கட்டத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, தவறான எதிர்பார்ப்புகள். ஒரு சுயநீதி எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு தவறான எதிர்பார்ப்புகள். ஒரு தவறான எதிர்பார்ப்பு என்ன, எதை சொன்னாலும் தவறா புரிஞ்சுக்கிறது, தவறாகவே பார்க்கிறது. நம்முடைய ஐக்கியத்துல, நம்மளுடைய வேலையில தேவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வேலைகளை கொடுத்திருக்கார். எல்லாருக்கும் ஒரே வேலை கொடுக்கல, தனித்தனி வேலைகளை கொடுத்திருக்கார், தனித்தனி ஊழியங்களை கொடுத்திருக்கார். அந்தந்த நபர்களுக்கு தகுந்தாற் போல, அந்த தாளந்து உள்ளவர்களுக்கு தகுந்தாற் போல அவர்கள் தாளந்தை என்ன பண்ணிருக்கார், பிரிச்சு தேவன் கொடுத்திருக்கார். ஆனா இது கிறிஸ்துக்கு அடுத்தபடியான வேலைன்னு சொல்லக்கூடிய, இந்த வேலை தான் அது, அந்த வேலை தான் அதுன்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இல்லை. இது எல்லாமே தேவனுக்காக செய்யக்கூடிய வேலைகள் தான். ஆனா அந்த வேலைகள் செய்யறது கூட ஒரு தவறான எதிர்பார்ப்புகள் நம்ம கிட்ட வருது. என்ன வருது, நம்முடைய ஐக்கியத்துல, ஏன் நான் இந்த வேலை செஞ்சா தேவனுக்கு பிரியமா இருக்குமா, நான் ஏன் அந்த வேலை செய்யக்கூடாது, நான் ஏன் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுறோம். அது தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துல, பர்சனல், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில கூட நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆகும்போது கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். அல்லது இவர்கள் சொல்லுகிறது அவர்களுக்கு புரியாம, அவர்கள் சொல்லுவது இவருக்கு புரியாம இருக்கும்போது கூட அந்த இடத்துல என்ன வரும்னா, சுய நீதி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். இது சபையிலே கூட வரும். சபையில ஏதோ ஒன்று சொல்ல போய் இவர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதை சகோதர சகோதரிகிட்ட ஷேர் பண்ணி அதை தவறாகவே புரிந்து கொள்ளுதல் கூடிய ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுறதை நம்ம இங்க பார்க்க முடியும். தேவன் அவர்கள் மேல் வைத்த ஒரு நீதியை விட்டு, உனக்கு இந்த வேலை தான், உனக்கு இந்த ஊழியம் தான், இந்த ஒரு தாளந்து தான் உனக்கு இருக்கு, இதை நீ பயன்படுத்தினா போதும் தேவன் சொன்னப்பட்ட அந்த ஒரு அந்த தேவனுடைய நீதியை விட்டுட்டு தனக்குன்னு ஒரு மற்றவர்கள் செய்யற வேலையில நான் செய்ய போறேன், நான் செய்வேன், மற்றவங்க வேலையில எப்படி சொல்லுவாங்கன்னா அது மூக்கு நுழைக்கிறது, மற்றவங்க செய்யறதுதான் நான் செய்வேன், அவங்க செய்யணும் நான் செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு சுய நீதியை, தன்னைத்தானே சுய நீதியில ஒரு சுய எண்ணம் கொண்டு, ஒரு சுய விருப்பம் கொண்டு தவறான எதிர்பார்ப்புகளை வச்சிருவாங்க. இது சபையில நிறைய நடக்கும். தவறான புரிந்து கொள்ளுதல்ல தவறான எண்ணங்கள், தவறான விருப்பங்கள், தவறான எதிர்பார்ப்புகள் வரும்போது அந்த இடத்துல என்ன வரும்னா, ஒரு சுய நீதி, நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அப்ப அவர் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வரும். தேவன் நம்மை வழி நடத்துகிற விதம்,
நம்ம போஷிக்கிற விதம் எப்படின்னு நம்ம பார்த்து நாம அவருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சரண்டர் ஆகணும். தேவனே நீங்க தான் எல்லாம் எங்களுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நாம நம்மளுடைய சுய எண்ணங்களுக்கும் சுய விருப்பங்களுக்கும் நம்மளுடைய சுயமான நீதி நாம எடுத்துட்டு தேவனுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நிக்க முடியாதுன்றதை பார்க்கிறோம். ஒரு வசனம் என்ன வாசிக்கலாம்? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை இருந்தாலே அது நம்ம விழுந்து போறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்ப தேவன் கிட்ட நம்ம என்ன பார்க்கணும்? தேவனே, இந்த ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நான் உடன்படிக்கை பண்ணி வாங்கி கொண்டு வந்த இந்த சத்தியத்தை நான் பாதுகாப்பா இருக்க நீங்க உங்களுடைய பரிசுத்தாவை தந்து என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டியவர்களா இருக்கிறோம். ஸோ உடன்படிக்கை பண்ணின அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சுயநலத்தில் இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து என்ன பண்ணலாம், இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 19:21. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். இந்த சென்டென்ஸ், இந்த ஒரு பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு ஓமை 10 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து, அந்த ராத்தல் அப்படின்னு வரும் அந்த லூக்காவில். ராத்தல்ல கொடுத்துட்டு போனார். அதுல ஒரு ராத்தல் வாங்கினவர் சொன்னார்னா, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்தேன். இது தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா சொல்லப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு ஓமை. இந்த ஓமையில எப்பயாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரா, நான் எனக்காக நீங்க பயப்படுங்க, நீங்க பயந்தே இருங்க, நான் ரொம்ப கடினமானவன், நான் வந்து உடனே உங்களை கேட்பேன்னு சொன்னாரா? யார் நினைச்சுக்கிட்டா? இவரே நினைச்சுக்கிட்டார். நீர் வைக்காததில் எடுக்கிறவரும் நீ விதைக்காததை அறுக்கிறவரும் கடினமுள்ள மனுஷன். அவர் என்ன சொல்றார் பாருங்க, ரொம்ப கடினமுள்ள மனுஷன் நீங்க அப்படின்னு இவரே தன்னுடைய சுய நீதியில என்ன பண்ணிட்டாருன்னா கிறிஸ்துவ பத்தி தவறான எண்ணம் கொண்டுட்டார். அத தவறான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சுய நீதி. தேவன் எதற்காக அழைத்தார், எதற்காக எனக்கு இந்த ஒரு தாளந்து இந்த ராத்தலை கொடுத்தார், ஏன் செஞ்சார்னு அவர் அதை யோசிக்கல. ஆனா நீங்க யார் தெரியுங்களா? நீங்க வைக்காத இடத்துல எடுக்கிறவர், நீங்க விதைக்காததை அறுக்கிறவர், நீ கடினம் உள்ளவர், இதை நான் தெரிஞ்சுக்கிட்டனால தான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்றார். சொன்னா அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? அதுக்கு என்னதான் பனிஷ்மெண்டா தெரியுங்களா? என்ன பனிஷ்மெண்டா பாருங்க, 26ஆம் வசனம். லூக்கா 19:26. அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, ஒருவேளை சுயநீதியை அவன் செஞ்சிட்டார். அந்த சுயநீதியினால கிறிஸ்து சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதுனால அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுங்களா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இவர்கிட்ட இந்த வாங்கி யார்கிட்ட தான் கொடுத்தாச்சு? இப்போ 5 தாளந்து 5 ராத்தல் உள்ளவர்கிட்ட கொடுத்தாச்சு. இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சுய நீதியில நாம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நாமல நம்ம கிட்ட இருக்கிற சத்தியத்தை கூட நம்ம கிட்ட இருந்து எடுத்துருவாராம். இதுதான் மிகப்பெரிய. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? செகண்ட் டெத் அப்படின்னு சகோதரர் குறிப்பிடுறார். இது 2ஆம் மரணத்துக்கு போயிடும். உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம எந்தெந்த சத்தியம் எல்லாம் கேட்டு வச்சு அந்த சத்தியத்துல நீதியில நடந்து வரும்போது நம்ம சுய நீதியை கொண்டு வந்து நீ வைக்காத இடத்துல எடுக்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமாய் நீ ஒரு கடினமுள்ள மனுஷன் நம்ம சொல்லி நம்மளுடைய சுய நீதியை கொண்டு வந்து அங்க வச்சிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற உள்ளதையும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளதையும் எடுத்துருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நமக்கு என்ன இருக்கக்கூடாது? நாம சுய நீதியை வைக்கக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம இங்க பார்த்துட்டு வரோம். ஏன்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 பேர் போய் ஜெபம் பண்றாங்க, அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பாருங்க, 2 பேர் போனாங்க ஜெபம் பண்றதுக்கு. நமக்கு இந்த விஷயம் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று என்ன சொல்றார்? லூக்கா 18:11. லூக்கா 18:11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 12ஆம் வசனம்.
12ஆம் வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணதுல வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், அது உண்மையா இல்லையா? உண்மைதானே. என் சம்பாதியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன், உண்மையா இல்லையா? உண்மைதான் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆமா, அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டான். செஞ்சு முடிச்சதுதான் அங்க சொல்றாரு. அது தவறான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அது எதை சொல்றாருன்னா, தேவனுடைய நீதி எதுன்னு தெரியாம தன்னுடைய சுய நீதியை என்ன பண்றாருன்னா அங்க வெளிப்படுத்துறார். அவர் தான் செஞ்சிருந்தா கூட, உபவாசம் பண்ணியிருந்தா கூட, தசம பாகம் கொடுத்திருந்தா கூட, அது தேவனுடைய நீதி. நீ கொடுத்துதான் ஆகணும், நீ உபவாசம் பண்ணணும், அந்த காலகட்டத்தில் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், இது தேவனுடைய நீதி. ஆனா இதை தன்னுடைய சுய நீதியில கொண்டு வந்து இப்ப என்ன பண்றாரா, ஜபத்தை சொன்னா அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அவனை போல இல்ல, இவனை போல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் கூட சுய நீதியில் இருக்கா, தேவனுடைய நீதியில் இருக்கா? நாம பரீட்சை பார்க்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம கூட நம்மளுடைய சூழ்நிலைகளில், ஏன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்புக்காக நீங்க என்ன பண்ணணும், அதை நிறைவேறத்தக்கதாக பிரயாசப்படுங்கள். அப்ப இப்ப அந்த ரட்சிப்பு தான், அந்த ரட்சிப்பு நிறைவேறத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் வரும். அந்த ரட்சிப்பு நிறைவேறாதபடிக்கு நமக்கு மிகப்பெரிய வெளியில தெரியாம வெளிப்படையா இல்லாம ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா சுய நீதி. அந்த சுய நீதி எப்படி இருக்கு? ஒன்னு பெருமையா இருக்கு, இன்னொன்னு தவறான எதிர்பார்ப்புகள், தவறான சிந்தனைகள், சொல்றத சரியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாத வர்றதுனால தான் வரக்கூடிய அந்த சுயநீதி. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு வேளை அவர் பேசும்போது அவர்கிட்ட என்ன வந்துச்சான் தெரியுங்களா? தேவனுடைய நீதி இல்லாம போயிட்டு சுயநீதி வந்தாச்சு. நம்ம கூட நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில, நம்மளுடைய சபைகள் ஐக்கியங்கள்ல, நம்முடைய ஊழியங்கள்ல, நம்மளுடைய அறுவடை காலங்கள்ல நம்ம செய்யும் போது நாம கூட என்ன பண்ணிட கூடாது, இப்படி சுய நீதியை எடுத்து தேவனுடைய நீதியை புறந்தள்ளிடக்கூடாது. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்க பார்க்குறோம். ஒருவேளை இதே இடத்துல கூட இப்படிதான் நடந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியா அந்த ராபோஜனம் பண்ணும்போது கேட்குறாங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொன்ன உடனே எல்லாரும் நானோன்னாங்க. யூதாஸ் நானோ இருப்பேனோன்னு சொல்லும் போது, நீ தாம்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்? அப்படிங்களா ஏதாவது மாறிட்டாரா? அவருக்கு புரியல. இவர் என்ன சொன்னாருன்னு அவருக்கு புரியல. ஏன் தெரியுங்களா? அவர் சுய நீதியில இருக்கார். தேவனுடைய நீதியில் அவர் இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும்? தேவனுடைய எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பட்டு இருந்திருப்பார். அவர் சுய நீதி, இவர் எப்படியாவது காட்டி கொடுக்கணும், எப்படியாவது இப்படிதான் அவருடைய நீதி இருந்ததுனால கூடவே இருந்தாலும் அவருடைய சுய நீதி அதை புரிய வைக்க பண்ணல. இதேதான் இங்கேயும் சபை ஐக்கியங்களிலும் சகோதர ஐக்கியத்திலும் கூடவே தான் இருப்போம். ஆனா அது சுய நீதி என்ன பண்ணாதுன்னா சில விஷயங்களை சகோதர சகோதரிகளிடத்துல புரிய வைக்க முடியாது, அது புரிஞ்சிக்க வைக்காது, அது தவறாதான் டிக்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அப்படி இருந்தாங்கன்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யலாம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்து என்ன செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, எப்படி சுயநீதி உங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. எப்படி வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்? பெருமை இருக்கு, அவங்களுக்கு தவறான ஒரு எதிர்பார்ப்புகள், தவறான எண்ணங்கள், சுய சிந்தனை இருக்கு. இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு பிறகு கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒன்று தான் பண்ணணும். அவங்களுக்கு நம்பர் 1 அவங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வளோதான். நம்ம யாருக்கு தான் கேட்கணும்? இப்போ தேவனிடத்துல தான். நம்ம எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, எந்த விஷயம் நம்ம பண்ணிடக்கூடாது. தேவனே நீங்க அவங்கள பார்த்துக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிடணுமா? வாசிக்கலாம் ஒரு வசனம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பாருங்க, எப்பாப்பிரா என்ன பண்றாருங்களா, அங்க இருக்கிறவங்களுக்காக, ஏன்னா அவர் ஒரு ஊழியக்காரன், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றார். தன் ஜெபங்களுக்காக, தன் ஜெபங்களில் உங்களுக்கு எப்போதும் போராடுகிறான். நம்ம கூட என்ன பண்ணினோம்னா, நாம எல்லாருமே ஒரு ஊழியக்காரர்கள். நாம கூட மற்ற சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி ஒரு சுய நீதியில இருக்கும்போது நம்ம வேலை ஒண்ணுதான்,
என்ன தெரியுங்களா? முதல்ல நம்மளுடைய விஷயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்திடுங்க. அப்பா இவர் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு தெரியப்படுத்ததான் நம்மளுடைய வேலையே. ஆனா நாம போய் அங்க என்ன பண்ணிடக்கூடாது? சஜஷன் பண்ணிடக்கூடாது. நீங்க சுயநீதியில இருக்கீங்க அப்படின்னா சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? டிக்டேட் பண்ணிடக்கூடாது. உடனே தேவனுக்கு முன்னாடி சொல்லிட்டா தேவன் அதை பார்த்துப்பார். ஒருவேளை அந்த சூழ்நிலையில சபை ஐக்கியங்கள்ல சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது, அல்லது ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் கிட்ட பிரதர் இவர் இது மாதிரி இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை சமரசம் பண்றதுக்கு வரும்போது, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கணுமா தெரியுங்களா? ரெண்டாவது, முதல்ல ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது கவனமா கையாள வேண்டும் சொல்றார். ரொம்ப கவனமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சபை ஐக்கியங்கள்ல வரும்போது ரொம்ப கவனமா கையாளணும். எதுக்குன்னா அந்த சுயநீதியில இருக்கிறவரை, ஒருவேளை ஒரு சகோதரர் சுயநீதியில இருந்தா அது நமக்கு தெரிஞ்சா நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை அது தேவன் கிட்ட தெரியப்படுத்தணும். நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. இல்ல சகோதரர்களுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சமாதானம் பண்றதுக்கோ அல்லது வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப கவனமா கையாளணும்ன்றார். ஏன் தெரியுங்களா? ஏமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன் தெரியுங்களா? கவனமா கையாளலன்னா அந்த சுயநீதி எங்க வந்துடும்? இப்போ யார் கேட்க போனாரோ அவர்கிட்டயும் வந்துடும். வாசிக்கலாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 15:1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பாருங்க, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், நம்ம பலமுள்ளவர்கள் அது நமக்கே பிரியமா நடக்காம பலவீனருடைய பலவீனங்களை தாங்கணுமா? ஏன்னா அவங்க பலவீனமா இருக்காங்க. ஒருவேளை சபைகளில அந்த மாதிரி ஒரு பலவீனமா இருந்தாங்கன்னா அவங்கள தாங்கணும். எப்படி தாங்கணும்னு பிரதர் சொல்றார் தெரியுங்களா? பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:14. 1 தெசலோனிக்கேயர் 5:14. மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். பாருங்க, சகோதரரே உங்களுக்கு போதிக்கிறது என்னன்னா ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீண்டிய சாந்தமாயிருங்கள். இத சொல்றாரு. இதே இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா ரோமர் 15:1 பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் சொல்லிட்டு இதனுடைய மூத்த சகோதரர் ரொம்ப அழகா சொல்றார். நீங்க அவரை காப்பாத்த போங்க, ஆனா நீங்க விழுந்துடாதீங்க. நீங்க அவரை காப்பாத்துங்க, அவருடைய பலவீனங்களை போய் பலவீனங்களை தாங்குங்க, பரவாயில்ல, ஆனா கவனமா கையாளுங்க. ஒருவேளை அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணும் போது தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களை என்ன பண்ணலாம்? தேவனுடைய சித்தத்திற்கு மீண்டும் அவங்கள ஓட வைக்கிறதுக்கு சரியான பாதையை கொடுக்கலாம். ஒருவேளை தேவனே அதை அடைச்சு வச்சிருந்தா, நீங்க ஜெபம் பண்ணும் போது தேவனே அதை அடைச்சு வச்சிருந்தா, இவங்களுக்கு சுயநீதியோடவே வச்சிருந்தா நம்ம ஜெபம் பண்ணி கூடனா இல்ல, புரோஜனம் இல்லை. அது தேவனே கொடுத்த ஒரு திட்டம். ரெண்டாவது, அவர்கள் நம்ம கையாளணும்னா ரொம்ப கவனமா கையாளணும். பலவீனர்கள் தான், அவங்கள தாங்கணும் தான், நம்ம பலமுள்ளவர்கள் தான். ஆனாலும் எப்படி தெரியுமா இருக்கணுமா? அவர்களை காப்பாத்துறதுக்கு நம்ம போனா நாம விழுந்துடாம பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நியாயமான முயற்சிகள் எடுத்து அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணணும். அது தேவன் கிட்ட தான் இருக்குது. ஆகவே இங்க தெசலோனிக்கே சொல்லும் போது அந்த ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய தாற்பயமானா இல்ல, கிருபையினாலதான் நாம் என்ன பண்ணோம்? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த அந்த கிருபையினாலதான் நம்ம வந்திருக்கிறோம். இது நம்மளால ஆகுமா? நம்மளால ஆகாது. எப்படி சொல்றாரு தெரியுங்களா? நம்மளுடைய நீதி எப்படி தெரியுங்களா? எவரும் எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு ஆடை நம்ம நீதி. தேவனுடைய நீதி அது அல்ல, அதை விட உயர்ந்தது. நம்ம நீதியை கொண்டு போய் யார்கிட்டனா கொடுத்து இது என்னுடைய நீதி ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னோம்னா அது யாரும் பயன்படுத்த முடியாது. அந்த நீதியை அது யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு ஆடை அப்படின்னா அது என்னதான்? அதுக்கு பேர் என்ன? யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு ஆடையா இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஒரு அழுக்கான கந்தை. அதுதான் அவர் சொல்றாரு. ஏசாயா 64:6 வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல. நாங்கள் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. நம்ம நீதி எல்லாம் ஒரு அழுக்கான கந்தை, பயன்படுத்த முடியாத ஒரு ஆடை.
அப்படி சொல்றார். அப்படி ஒருவேளை நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சுய நீதியில இருப்பாங்க அப்படின்னா இது நம்மளுடைய ஈவு இல்லை, இது யாருடைய தானா? தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்றார். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒருவேளை இவங்க இப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், இந்த அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் என்ன பண்ணாங்களாம்? சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால். அந்த அசுத்தங்களுக்கு சிக்கிட்டாங்கன்னா என்ன சொல்றாருன்னா அந்த சுயநீதி என்கின்ற அனுபவத்துல போயிட்டாங்கன்னா சிக்கிப்பாங்களாம். சிக்கனாவே என்ன அர்த்தம்? திருப்பி வர முடியாதுன்னு அர்த்தம். தப்பறையான நீதி அதுல சிக்கிப்பாங்க, வெளியவே வர முடியாது. அவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் எப்படி இருக்குமா? கேடு உள்ளதா இருக்கும், நிக்க முடியாது. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றார். சோ சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த சுய நீதி கொண்டு போய் நிறுத்தி விட்டுரும். கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நடக்கும்போது நம்ம அதிலிருந்து விலகி செல்வதற்கு அவர் நமக்கு ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சுய நீதியிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றதுன்னு பார்த்துட்டோம். ஒன்று, ஜெபம் பண்ணணும் அந்த சகோதரருக்காக. இல்லை வாய்ப்பு கிடைச்சா அந்த சகோதரர் என்ன பண்ணலாம்? கவனமா கையாளணும். முதலிருந்து ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது இதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணல தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தின் நீதியை உடையவனாயிராமல் தேவனுடைய நீதியை உடையவனாய் இருந்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நான் போகணும். அதுக்குத்தான் நான் பிரயாசப்படுறேன். அதுதான் என்னுடைய கோல். அதற்காகத்தான் நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்றேன். நான் முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்கடையணும்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி எனக்கு வேண்டாம். எனக்கு எதுதான் வரும்? தேவனுடைய நீதி. இந்த நியாயப்பிரமாணத்தின் சுய நீதி எனக்கு வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல, சுய நீதி இருந்துச்சு அவங்க கிட்ட. அந்த சுய நீதியை என்ன தக்க வச்சுக்கிட்டாங்களாம். நிலை நிற்பதற்காக தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 2:14 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பாருங்க, அவர் சொல்றார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி. அவர் என்ன பண்ணலையா? வீணா ஓடல, வீணாக பிரயாசப்படல. எல்லாம் எதுக்காகத்தானா? கிறிஸ்துவின் நாள். அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை நான் பிடித்துக் கொண்டேன். கிறிஸ்துவின் நாள்னா 1000 year கிங்டம். அந்த டைம்ல நான் அது வரையும் நான் என்ன பண்ணலன்னா வீணா ஓடல, நான் ஓடந்தும் வீணாகல, நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ வீணாக ஓடலைன்னா அவர் எதுக்கு தான் ஓடி இருக்கார்? சபை வாய்ப்புக்கு தான் ஓடி இருக்கிறார். நாம கூட சில நேரங்கள்ல நம்மளுடைய சபை ஐக்கியத்துல தேவனுடைய வேலையை செய்யறோம், சபை வேலையை செய்யறோம், அறுவடை ஊழியங்கள் செய்யறோம், நம்மளுடைய சொந்த ரட்சிப்புக்காக ஓடுறோம். இதெல்லாம் நம்ம வீணா ஓடி இருக்கிறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வீணா ஓடி இருக்கிறோமா? ஆனா அவர் சொல்றார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கு அவர்கிட்ட. எப்போ போய் எந்த மகிழ்ச்சி? நான் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, நான் அங்க போயிடுவேங்கிறார். அப்ப அவர் வீணா ஓடல அப்படிங்கிறார். ஆனா இதுல ஒரு மைனஸ் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அப்படின்னா வீணா ஓடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புது சிருஷ்டியாகிய நாம ஓடுற ஓட்டம் கூட வீணாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நான் ஓடுறது வீண் இல்லைங்கிறார். அது அவருடைய ஓட்டம். நம்ம ஓட்டம் வீணாகாம இருக்கா? இப்ப நம்ம ஓடுற ஓட்டம் அத்தனையும் வீணா இருக்கா, வீண் இல்லாம இருக்கா? நம்ம கர்த்தருடைய நாளில் போய் மகிழ்ச்சி அடைவதற்கான ஓட்டம் தான் நம்ம கிட்ட இருக்கா? இது நம்ம சிந்திக்கணும். அந்த மாதிரி ஓட்டத்துல நம்ம ஓடணும். நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல, நம்மளுடைய சபையில, நம்மளுடைய மற்ற காரியங்கள்ல, தேவனுடைய வேலைகளில
நம்மளுடைய ஓட்டம் சரியாக ஓடுறோமா? நம்ம ஓட்டம் எதுக்கு தான்? சபை வாய்ப்புக்கு தான், திரள் கூட்டத்துக்கு இல்லை. ஆனா பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், உடன்படிக்கை எடுத்தவங்க தான் சபை வாய்ப்புக்கும் போவாங்க, திரள் கூட்டத்துக்கும் போவாங்க, 2ஆம் மரணத்துக்கும் போவாங்க. யார் தான் அவங்க? உடன்படிக்கை எடுத்தவங்க தான். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சு பாருங்க, நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம ஓட்டுற ஓட்டம் எதுக்கு? கிறிஸ்துவின் நாளில் மகிழ்ச்சி அடைவதற்கு. அந்த கிறிஸ்துவின் நாள் நம்ம போகணும்னா, போகாம வெளியே தெரியாம இருக்கக்கூடிய ஒண்ணு எதுன்னா சுயநீதி. இந்த சுயநீதியை நாம கண்ட்ரோல் பண்ணி, அத தேவனுடைய பார்வையில இருந்து அதை விலகி நம்ம காத்து கொண்டால், நாம சபை வாய்ப்புக்கு போறதுக்கு தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஓட்டத்தை சரியான பாதையில ஓடுறதுக்கு நிலைநிறுத்துவார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம பார்த்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு லேசா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இது வெளியே தெரியாது, இது யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாது. அது என்னதான் பார்த்தீங்களா? சுயநீதி. அந்த சுயநீதி என்ன பண்ணிடும்னா, ஒரு மனுஷனை தன்னுடைய சொந்த ரட்சிப்புக்கு நிறைவேற்றாதபடி அது பிரயோஜனப்படுத்தாது. அதனால நம்ம பயத்தோட நடுக்கத்தோட நம்ம உள்ள போனோம். எப்படின்னா, அந்த சுயநீதி நம்மள என்ன பண்ணிடும்? எப்படி சாத்தானுடைய தூதர்கள், மாம்ச இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி சுயநீதியில நம்ம கொண்டு போய் நிறுத்திடும். இது யாருக்கும் வெளியே தெரியாது. ஏன் நான் இதை அடிக்கடி சொல்றேன்னா, இந்த சுயநீதி வெளியில தெரியாது. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர்கிட்ட சொன்னாலும் எனக்கு இருக்கான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது பெருமை, அது மேட்டிமை. அந்த பெருமையில எப்படி இருக்கும்னா, எல்லாரும் தாம் பக்கம் ஃபோர்ஸ் ஆகணும், தான் பேச்சு தான் கேட்கணும், தான் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ள தள்ளும் போது அது ஒரு மேட்டிமைக்குள்ள கொண்டு போயிடும். எல்லா சகோதரர்களும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வரும்போது அது சுய நீதியை அங்க கொண்டு வந்துடும். 2வது, தவறான புரிந்து கொள்ளுதல் அல்லது தவறான ஒரு எதிர்பார்ப்புகள் அந்த இடத்துல வந்துடும். எது சொன்னாலும் தவறானது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணம் எல்லாமே சுய ஒரு நீதியில இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது பெருமை இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஒரு தவறான எதிர்பார்ப்பு இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணணும்? ஒருவேளை அதை கண்டுபிடிச்சா முதல் விஷயம், நாம தேவன் கிட்ட தான் இதை ஒப்படைக்கணும். ஏன்னா நம்மளால ஒண்ணுமே நடக்காது. நாம் யார் தெரியுமா? நம்மளுடைய நீதி யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு ஆடை, அழுக்கான கந்தை நம்மளுடைய நீதி. அதனால இது தேவனே அப்படின்னு கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஒருவேளை சபை ஐக்கியங்கள்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். எப்படி கையாளணும்னா, நம்மளுடைய பலத்துல அந்த பலவீனரை நம்ம தாங்கணும்னா, நாம விழுந்துராம, நாம அந்த பலவீனத்துல விழுந்துராம பலத்துல என்ன பண்ணணும்? தாங்கணும். தாங்கி அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு வரணும். இல்லைன்னா நம்மள என்ன ஆயிடுவோம்? அதுல விழுந்துருவோம். இதுதான் இதெல்லாம் சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் இந்த மாதிரி நிறைய ஓட்டத்தை நான் ஓடினேன், அந்த ஓட்டம் ஒண்ணு கூட என்ன ஆகல? வீணாகல. நாம கூட சொல்லணும், அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி, ஏன் ஓட்டம் கூட ஒண்ணு கூட வீணாகல. அந்த வீணாகாத ஓட்டம் என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? கிறிஸ்துவின் நாளில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திற்கு சுடர்களை போல பிரகாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வெளியே தெரியாத இந்த சுயநீதி நம்ம கிட்ட இருக்கும்னா, நாம் அதை வெளியே எடுத்து போட்டு தேவனுக்கு முன்னாடி நாம் இந்த உலகத்துல சுடர்களை, கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை பின்பற்றி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற தேவன் நம்மை கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.